மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ஒன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, தன்னோட நம்பிக்கை நிமித்தம் காதல் வச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு முன்பின் யோசனை தெரியாம காதல் அப்படியே கோரா போயிட்டு இருக்கும்போது அந்த காதல்ல இவங்களுக்காகவே ஒரு சிருஷ்டி வரும்னு சொன்னேன் இல்லையா, அதுல வந்து இவங்க தெரிஞ்சிட்டுனா அது பொய்யா இருந்தா கூட அவங்க அக்செப்ட் பண்ணி ரொம்ப மனம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மனநலமெல்லாம் இப்போ மனநல பாதிக்கப்பட்டதுலேயே நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதிரி. அதாவது அவங்களால அது மீண்டு வர முடியாது. அவங்களால அதுலேருந்து அவங்களோட அடுத்த எண்டு அப்படிதான், அந்த எண்டோட முடிஞ்சிடும் அவங்க லைஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் பாதிப்பு ஏற்படுத்தாத வரைக்கும் ஓகே, அதாவது அந்த அவங்களோட ஹார்ட் பிரேக் அவுட் ஆகாத இருக்கிற வரைக்கும் அவங்கள யாரும் உடைக்க முடியாது. ஆனால் ஒன்ஸ் அவங்க வந்து இது முடிஞ்சுது, இதில் வந்து உண்மை இல்லைன்னு புரிஞ்சுட்டாங்கன்னா இவங்களை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து யாரும் வெளியெடுத்துட்டு முடியாது. இவங்களோட வேலை எப்படின்னா ஜோதிடம், ஒரு ஜோதிடம் பேசக்கூடியவங்க, ஒரு ஆராய்ச்சியாளர், ஒரு ஆசிரியர், இப்படிப்பட்ட தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறது எல்லாமே இவங்களுக்கு வந்து நல்லா வரும். எதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு திட்டமிட்டு செயல்பட்டு அதில் வந்து வெற்றி பெறணும் நினைக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே, அது ஓன் டிபார்ட்மெண்ட் ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு ஓனாக ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த மீனராசிக்காரங்களுக்கு நல்லா வரும். இந்த மீனராசிக்காரங்களுக்கு மட்டும் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான அட்வைஸ் என்னன்னா, ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறீங்கன்னா டக்கு முடிவெடுத்துறாதீங்க. அது 100% வந்து நிறைய ஆராய்ச்சிக்குள்ள போங்க. ஆராய்ச்சிக்குள்ள போனதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதில் செயல்படுத்துங்களே தவிர, ஓகே ஒரு விஷயம் வருதுன்னா டக்குன்னு அது முடிவெடுத்துட்டா கண்டிப்பா உங்களுக்கு அது வந்து ஆபத்துல தான் முடியும். அது வந்து உங்களுக்கு சக்சஸ் கொடுக்காது. எளிதில் வந்து யாரையும் நம்பிடாதீங்க. நீங்க சீக்கிரம் வந்து இந்த மீனராசிக்காரங்க நம்பி வந்து கண்டிப்பா ஏமாந்துருவாங்க. ஆனா அதனால கண்டிப்பா நீங்க யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் உங்க லைஃப்குள்ள என்ட்ராக விட்டுறாதீங்க, நீங்க நம்பிடாதீங்க. அது வந்து உங்களோட பெரிய ஒரு மைனஸா இருக்கு உங்க வாழ்க்கையில. உங்களுடைய தன்னம்பிக்கையை வந்து குறையாம பார்த்துக்கோங்க. அந்த மீனராசிக்கு வந்து பலகீனமே வந்து தன்னோட தன்னம்பிக்கை அந்த அடிக்கடி அவங்களுக்கு குறைஞ்சிட்டே இருக்கும். இன்னும் மனுஷனோட வந்து நம்பிக்கையை வந்து அவனோட மனுஷனையே வந்து நம்பிக்கை வந்து வச்சிருப்பான். நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம வாழவே முடியும் இல்லையா, எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும். ஆனால் இந்த மீனராசி வந்து தன்னம்பிக்கை வந்து ரொம்ப கம்மி. அது ஆனால் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள நீங்கள் வெளிப்படையாக பார்த்துட்டீங்கன்னா என்ன ரொம்ப போல்டாக அவங்க அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க, ரொம்ப அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் தன்னம்பிக்கையில் ரொம்ப வீக்காக அடி வாங்கியிருக்கிற ராசியும் இந்த ராசி தான். ராசிக்காரவங்களோட பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல புத்தி. அவங்களோட புத்தி கூர்மை வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ஷார்ப் எட்ஜ் அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் பலகீனம் என்னன்னா வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிறது குதிரை கொம்பு மாதிரி தான் இருக்கும். இதுதான் இவங்களோட லைஃப்பில் பலம் பலகீனம். ஆனால் இவங்களோட புத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம். வெற்றிங்க பார்த்த மீனராசிக்காரங்களுக்கு வெற்றிங்க வந்து குதிரை கொம்பரா இருக்கும். அதனால என்ன பண்ணணும்னா இவங்க யோகங்களை வந்து அதிகமாக நம்பணும். அதாவது தன்னுடைய டைமிங், அந்த இப்போ அஸ்ட்ராலஜி படி டைம் நல்லா இருக்கிற டைமில் இவங்க அதிகமாக எஃபர்ட் போட வேண்டிய இடத்துல போட்டு, எந்த டைமில் பிரேக் பண்ணணுமோ அந்த டைமில் பிரேக் பண்ணி இப்படிலாம் நீங்கள் கரெக்டாக அந்த செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா வெற்றி வந்து உங்களுக்கு பக்கத்தில் தான்.